ஒவ்வொரு நபரும் தான் யார் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு படைப்பாளரை நேசிப்பது போல தன்னை நேசிக்கிறார் என்றால் இரண்டாவது நபருடனான உறவுக்கு நாம் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோம். உங்கள் அன்பை நீங்கள் தேக்கமடைய செய்ய முடியாது. அது ஒரு உறவில் அடுத்த நபருக்கு செல்ல வேண்டும். நாம் மனிதர்கள், பிழைகள் இல்லாதவர்கள் அல்ல. நமது சுமூகமான உறவுகள் பெரும்பாலும் குழப்பங்கள், கோபம், மூன்றாவது நபரின் தலையீடு ஆகியவற்றால் குழப்பமடைகின்றன. இதனால் வாக்குவாதங்கள், எதிர்வாதங்கள், சண்டைகள் மற்றும் இறுதியில் உறவுகள் முறிந்து கூட போகின்றன. ஒரு உறவில் நேர்மையான மற்றும் தியாக அன்பு மற்றும் மிகுந்த பணிவு இருந்தால் ஒருவர் மற்றவரிடம் சரணடைந்து தவறு செய்த நபரை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வழியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உறவில் தன்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்று ஊதாரி மகன் உவமையின் மூலம் நம் கடவுள் எப்பொழுதும் தனது தொலைந்து போன மற்றும் வழிதவறி செல்லும் குழந்தைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை இயேசு நினைவுபடுத்துகிறார். பாவிகளை அவர் வரவேற்று அவர்கள் திரும்பும் பொழுது அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறார். தந்தை தனது மகனின் அனைத்து தவறுகளையும் பொறுத்து கொண்டார். மகன் கேட்ட சொத்தையும் அவருக்கு பிரித்து கொடுத்தார். இருப்பினும் ஊதாரி மகன் எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பி மனத்தாழ்மையுடனும் நேர்மையுடனும் தந்தையிடம் அறிக்கையிடுகிறார். தந்தை அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியானால் கடவுளுடன் நமக்கு என்ன வகையான உறவு? அது மிகவும் தனிப்பட்டதாகவும் மிகவும் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். கடவுள் கண்ணுக்கு தெரியாதவராக இருந்தாலும் நம் இருப்பை பற்றிய நமது சுய விழிப்புணர்வோடு நாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று உணர முடியும். நாம் கடவுளை தாழ்ச்சி, நேர்மை மற்றும் நீதியுடன் மனப்பூர்வமாக அணுக வேண்டும். தயவு செய்து கடவுளுடன் பிரத்யேகமான தனிப்பட்ட உறவை மட்டுமே வளர்த்து கொள்ளுங்கள். பொல்லாத உலகம் நீங்கள் செய்வதை பார்க்கிறது என்பதற்காக கடவுளுடன் உங்கள் உறவை தொடர்வதாக மற்றவர்கள் முன் நடிக்க வேண்டாம். அவர் மீது உண்மையான அன்பு, பணிவு, நம்பிக்கை மற்றும் அவரது வாழ்க்கை பரிசுகளுக்கு நன்றி உணர்வுடன் அவரது பலிபீடத்திற்கு செல்லுங்கள். நேரடியாக உங்கள் இதயத்தை அவரிடம் திறந்து கொட்டுங்கள். அவர் உங்களுக்கு வெகு அருகில் இருக்கிறார். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு தவறாமல் பதிலளிப்பார். அவர் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது போல உங்களிடமிருந்து விலகிய அல்லது தொலைந்து போன உறவுகள் உண்மையாகவே திரும்பி வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தொலைந்திருந்தால் நல்லுறவுக்காக திரும்பி வாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.